ஒருவேளை நீங்கள் கடனிலே மாட்டிக்கொண்டு இருப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படியும்படி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உடைய சூழ்நிலையை மாற்றுவார். அவமானப்படாதபடிக்கு அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆனால் தேவனுக்கு முன்பு உண்மையா இருக்கும்படி தீர்மானியுங்கள். சில பேர் என்ன நினைக்கிறார்கள், நான் அப்படியே தான் இருப்பேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொள்வேன், கொஞ்சம் பைபிளை படித்துக் கொள்வேன், நான் கடன் எல்லாம் மாறணும்னு சொன்னா அது மாறாது. நிறைய பேர் அதைத்தான் செய்கிறார்கள். பழைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறது. அதே கோபம் அப்படியே இருக்கிறது, அதே எரிச்சல் அப்படியே இருக்கிறது, எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. கொஞ்சம் ஜெபம் பண்ண உடனே கடன் தொல்லைகள் மாறிட வேண்டும். அப்படியெல்லாம் நாம் அவரை ஏமாற்றவோ நிர்பந்திக்கவோ முடியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவருக்குத்தான் உண்மையா இருக்க வேண்டும். முழு முயற்சி செய்து பாருங்கள். அதில் நீங்கள் முழு முயற்சியோடு நீங்கள் ஈடுபடும் பொழுது தேவனுக்கு உகந்தவனா இருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுவார்.